ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது 1GB டெக். என்னுடைய பெயர் சசிகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக போக்கோ M3 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலுக்கான சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 0லேருந்து 100 சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கோ M3 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்ஸ் அடாப்டர் இருக்குது. இது வந்து பாக்ஸ்லேயே வந்து அடாப்டர். பட் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 0லேருந்து 100 சார்ஜ் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ஜிங் கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனை வந்து பூட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் 2% வந்து வந்துருச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட சார்ஜ் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட் 18%. ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா 26% டச் பண்ணிருச்சு. இப்போ 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 36% வந்து இந்த மொபைலில் சார்ஜ் ஆயிருக்கு. 44% வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்து இந்த மொபைல் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல 52% சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப பெரிய டைம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கனால இந்த டியூரேஷன் கண்டிப்பாக இருக்கும். 59% சார்ஜ் ஆக 1 hour 10 minutes டைம் எடுத்துக்கிச்சு. 66% சார்ஜ் ஆக 1 hour 20 minutes டைம் எடுத்துக்கிச்சு. 79% சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட 1 hour 40 minutes வந்து டைம் எடுத்துக்கிச்சு. 1 hour 50 minutesல பார்த்தீங்கன்னா 85% சார்ஜ் ஆயிருச்சு. 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 90% சார்ஜ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியோ வந்துட்டு 100 ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 93% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours 10 minutes டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 99%க்கு 2 hours 40 minutes வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆக 2 hours 54 minutes வந்து டைம் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் இந்த இடத்துல வந்து 6000 mAh பேட்டரி ஒன்று இருக்குது, இதை நம்ம கவனிக்கணும். அண்ட் 90லேருந்து 100 வரத்துக்கு கிட்டத்தட்ட 54 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம் நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா 90லேருந்து 54க்கு இவ்வளோ டைமா அப்படின்னும் போது கண்டிப்பாக பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரியான டைம் டியூரேஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிலே ஆகிற மாதிரி தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரினா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.